தெய்வீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்பொழுது பகவானின் 1000 நாமங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்றாலும் குறிப்பிட்ட சில முக்கியமான நாமங்களையும் அதன் பொருள்களையும் உணர்ந்து உச்சரிப்பதன் மூலம் வாழ்வின் சகல சௌபாக்கியங்களையும் அடையலாம் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். அதில் இன்று நாம் பார்க்க இருக்கும் முதல் நாமம் ஓம் பூர்ணாய நமக. பூரணமாக இருப்பவன், அனைத்தும் நிறைவாக இருப்பவன், அழகு, கல்வி, செல்வம், மகிமை, வீரம் என்று ஒரு மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு இருக்க வேண்டிய அனைத்து கல்யாண குணங்களும் பூர்ணமாக நிறைந்தவன். எனவே அவனை பூர்ணாய நமக என்று கூறுகிறது நாமம். ஓம் வசுப்பிரதாய நமக. செல்வத்தை அளிப்பவன். அவனிடம் யார் இருக்கிறாள்? மகாலட்சுமி இருக்கிறாள் அல்லவா? எனவே அவனை விரும்பினால், அவனை வேண்டி வணங்கினால், அவனை வந்து அடைந்தால் மகாலட்சுமி அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுப்பாள். குசேலர் அதனால்தானே கிருஷ்ணனை தேடி வருகிறார். உன்னுடைய வகுப்பு தோழன்தானே, நம்முடைய வறுமை அவனுக்கு தெரியாதா? எனவே அவனிடம் சென்று நீ கேள், நமக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைத்தால் போதும் என்று தான் குசேலரின் மனைவி சொல்லி அனுப்புகிறாள். ஆனால் கிருஷ்ணனை பார்த்ததும் அவனுடைய விருந்தோம்பலில் மகிழ்ந்து அவனிடம் கேட்க தயங்கி குசேலர் எதையும் கேட்காமல் வந்து விடுகிறார். ஆனால் கிருஷ்ணனின் உள்ளத்தில், மகாவிஷ்ணுவான கிருஷ்ணனின் உள்ளத்தில் இருப்பவள் யார்? மகாலட்சுமி. கிருஷ்ணனின் உள்ளத்தை அறிந்தவள் அல்லவா அவள். குசேலன் வந்து கிருஷ்ணனை பார்த்துவிட்டு போவதற்குள் அவனுக்கு வேண்டிய சகல சௌபாக்கியத்தையும் அளித்து விடுகிறாள் மகாலட்சுமி. இங்கிருந்து செல்லும்போது தன் வீட்டையும் மனைவியையும் குழந்தைகளையும் அடையாளம் தெரியாமல் திகைத்து நின்றாராம் ஸ்ரீ குசேலர். செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவன். ஓம் ஸ்ரீ வசுப்பிரதாய நமக. ஓம் சத் பராயணாய நமக. தத்துவத்தை அறிந்தவர்கள் மட்டுமே அவனை அறிய முடியும். தேடி அடைய சிறந்த இடம் அவன்தான். வாழ்க்கையின் தத்துவம் என்பது என்ன? எதுவும் நிலையில்லை. மெய்யில்லாத வாழ்க்கையில் மெய்யென கொள்ளும் ஒரே பெருமான். மெய்யில்லாத வாழ்க்கை, உண்மை இல்லை இந்த வாழ்க்கையில். இதில் உண்மையான ஒரே விஷயம் எது? பரந்தாமன். அவனை தேடி அடையக்கூடிய நாமம், தத்துவங்கள் மூலம் அறியக்கூடியவன் ஓம் சத் பராயணாய நமக என்கிறது நாமம். திருக்கண்டேன் பொன் ஆழி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன். ஒவ்வொன்றிலையும் இறைவனையே காண்கிறார் ஆழ்வார். அதுபோல் இதான் தத்துவம். இந்த உலகமே அவன் வடிவம். மெய்யில்லாத வாழ்க்கையில் மெய்யாக நிற்கக்கூடிய ஒரே பரம்பொருள் அவன் மட்டுமே என்று உணர்ந்து அறிவதுதான் ஞானம். அதை அளிக்கக்கூடியது ஓம் சத்பராயணாய நமக. அடுத்த நாமங்களை பார்க்கலாம்.